ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர். உங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தான் ஓனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் மார்க்கெட் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இதோட டிஸ்க்ளைமர். ப்ளஸ் நான் சொல்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடணும்னா மட்டும் அந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க மார்க்கெட் அப்டேட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ வந்து நம்ம இந்த நிஃப்டியும் சென்செக்ஸோட சார்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்ததுங்க. ஏன் ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ வாய்ப்பு நிறைய இப்போ வந்து கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று வந்து இந்த சப்போர்ட்டை நான் வந்து வரைஞ்சிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த அரவுண்டு வந்து 25,470 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டி விழுந்த உடனே மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை. ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு ரொம்ப சிவியர் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ணவே வைக்க முடியலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நாளைக்கும் இதோட சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து எடுக்க முடியலன்னா அடுத்தது வந்து 25,062 அப்படின்ற ரேஞ்சில் தான் இதோட சப்போர்ட்டே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளுக்கு மூமெண்ட் இருக்கா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டு. ஸோ இதுக்கான ஒரே ரீசன் வந்து நம்ம டேரிஃப் ட்ரம்ப் தான். ஸோ அவங்க வந்து கிரீன்லேண்டை வந்து நான் வந்து பிடிச்சிருவேன் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், அதே மாதிரி யூரோப்புக்கு வந்து 25% வந்து நான் டேரிஃப் போட போகிறேன். சிம்லர் டு நம்மளோட டாலர் ஈக்குவலான இந்திய ரூபாயில் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்மளோட இந்தியன் ரூபி. ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால் மட்டும்தான் இவ்வளோ செல்லிங் ப்ரெஷரு. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி க்ரீனில் இருந்திருக்காது. எல்லாமே ரெட்டு தான். ஸோ பிளட் பாத்திங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி சென்செக்ஸ் போயிடுவோம். ஸோ சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் சப்போர்ட்டை வந்து அது உடச்சிருச்சு. இன்னைக்கு சென்செக்ஸ் அரௌண்டு 1100 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதோட சப்போர்ட்டும் சேம் நிஃப்டி லெவல்லே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அடுத்த சப்போர்ட்டாக வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 81,750 அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இது வந்து எடுத்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை வந்து அது உடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் லெவலே வந்து அரௌண்டு 80,000 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கர பிளட் பாத் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக பார்க்கணும். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சில விஷயங்களை வந்து நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அதே மாதிரி வந்து இப்போது எந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போது பை பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் பென்னி ஸ்டாக்ஸ் ஈக்குவல் வந்து இப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பென்னி ஸ்டாக்குன்றது வந்து குறைஞ்சபட்ச வேல்யூ. அதில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோவா லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100ல் ஒரு ஸ்டாக் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக்கை நம்ம வேலிடேட் பண்ணணும். அவங்க கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே ரொம்ப ஹை ரிஸ்கான பென்னி ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி பென்னி ஸ்டாக் பின்னாடி போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸை வந்து நீங்கள் என்றைக்குமே பார்க்காதீங்க. அதோட வேல்யூ மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அதோட வேல்யூ எப்படி இருக்குது, கம்பெனி பொட்டென்ஷியல் இருக்கா, நெக்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு வந்து லாபம் கொடுக்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க. ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கனாலும் பென்னி ஸ்டாக் ஈக்குவல் தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு ஒரு 10 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஸ்டாக் வாங்குறீங்க, 5,000 ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 5 ரூபா ஏறிடுச்சுன்னா கூட அதில் வெறும் 500 ரூபா தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ சிமிலர் நீங்கள் 2,200 ரூபா ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, 2 ஸ்டாக் 5,000 ரூபா, அதில் ஒரு 300 ரூபா ஏறினா கூட உங்களுக்கு 600 ரூபா லாபம் இருக்கும். சிமிலர் தான். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட்டே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பென்னி ஸ்டாக்கு இன்னைக்கு 10 ரூபா இருக்குது, அடுத்த வருஷமே அது வந்து 2,000 ரூபா போயிடும் அப்படின்றத வந்து நம்மளால நம்பவே முடியாது. பட் ஆனால் சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இந்தியன் ரூபி அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு நிகராக வந்து இன்னைக்கு
ருப்பீஸ்க்கு வந்து நம்மளோட டாலருக்கு வந்து போக போகுது ருப்பி. அது வந்து ரொம்ப ஒரு பேடான விஷயம். ஸோ இந்த இதை மட்டும் நம்மள ஆளுங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸோ அதுக்கான விஷயத்த வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு. அடுத்ததாக வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இன்னைக்கான டேல வந்து 3 மாதம் லோ வந்து அது தொட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பிளட் பாத்திங் தாங்க இன்னைக்கு. அது மெயினாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நியூ லேபர் கோட்ஸ், இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுவுது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த நியூவா லேபர் இது வந்து சேஞ்ச் பண்ணாங்க ரூல்ஸை. ஸோ அந்த ரூலில் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து அடி வாங்கியிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து யூஎஸ்லேருந்து டேரிஃப் நம்மளுக்கு போடுற டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதாலையும் நம்மளுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இல்லாமல் நம்மளுக்கு ஹையை போக முடியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுது. பட் ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இது சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வாய்ப்பு தான். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட காசை வந்து அதில் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெய்லியும் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இன்னைக்கு வந்து மிட் கேப்பில் வந்து ஒரு 10 லட்சம் கோடி வந்து வைஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு மிட் கேப்பில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் கோடி வரைக்கும் அந்த இதில் இருந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ வைப் அவுட் ஆயிடுச்சு. அதேமாரி சென்செக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து குறைஞ்சிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடியான லோ, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ரேஞ்ச் இருந்ததோ இன்னைக்கு சிமிலர் அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ்ன்னு தான் சொல்லணும். கிராஷ் மீன்ஸ் நம்ம இதை கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, கரெக்ஷன் தான். பட் ஆனால் என்னத்துக்காக இந்த கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக குளோபல் க்ரைட்டீரியாஸ் தான். ஸோ குளோபல் முழுக்க வந்து உலகம் முழுக்க நியூஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்றதுக்கான ஒரே ரீசனால தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அண்டு கிரீன்லேண்ட் அப்படின்றத வேணால் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட சில்வர் அண்ட் கோல்டு வந்து ரெக்கார்ட் ஹையை வந்து டெய்லி பேசிஸில் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு பெரிய அடியாக வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் விழுந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வந்து கோல்டு சில்வருக்கு தான் வந்து மெயின் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இன்வெஸ்டர். ஸோ அது வந்து பிரச்சனையாகுது இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, கோல்டு கம்பேர் பண்ணும்போது கோல்டோட வேல்யூ வேறு, சில்வரோட வேல்யூ வேறு. ஸோ சில்வர் பக்கம் போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. என்னைக்கா வேணுமாலும் அது வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்படியே வச்சு போகிறது நல்லது. இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பெஸ்ட் ஐடியா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ருப்பி வந்து 7 பைசா வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி நியூஸில். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு நியூஸுக்காக கவர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அடுத்ததாக வந்து நம்ம என்எஸ்டிஎல்லோட Q3 ரிசல்ட் வந்து வந்திருந்தது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த என்எஸ்டிஎல் வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு துணை நிற்கிறவங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா என்எஸ்டிஎல்லையும் இல்லை சிடிஎஸ்எல்லையும் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் என்எஸ்டிஎல் இருக்குது. ஸோ இந்த என்எஸ்டிஎல் வந்து இப்போ தான் ஐபிஓ வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 800 1200 ரேஞ்ச் வரைக்கும் போனாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்றது வந்து அரௌண்ட் 400% மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் என்எஸ்டிஎலுக்கான ஒரு நியூஸாக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட்டில் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நாளை கண்டினியூ பண்ணுவோம் மார்க்கெட்டில். அடுத்ததாக இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ். எஃப்ஐஐஸ் வந்து நேற்றை விட இன்றைக்கி வந்து செல்லிங்கில் வந்து கம்மியாக தான் இருந்திருக்காங்க. 2938 அப்படின்ற கோடியில் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாது 300 பாயிண்ட்டு, இந்த பக்கம் சென்செக்ஸ் 1100 பாயிண்ட்டு அப்படின்னு விழுந்திருக்கு. அதுக்கான ரீசன் வந்து குளோபல் நம்மளோட நியூஸு ப்ளஸ் வந்து ரீட்டைலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறதால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் எல்லாம் கோல்டையும் சில்வரையும் நோக்கி போகிறதால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனையாகுது. ஏன் அப்படின்னா நம்ம டிஐஸ் வந்து கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க.
எஃப்ஐஐஸ், டிஐஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஐஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் கம்மியாக தான் விற்றுருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாத ரீசன் ஒன்று தான், நம்ம ரீட்டைலர் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவாக செல்லிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எஃப்என்டோவில் புட் ஆப்ஷன் நீங்கள் எது வாங்கியிருந்தாலுமே சூப்பராக ஹையாக இருக்கும் அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 10 ரூபா இருந்த புட் ஆப்ஷன் எல்லாமே இன்னைக்கு 100 ரூபா போச்சுங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். ப்ளஸ் எனக்கு குட்டு ட்ராக் ஒன்று கிடச்சிச்சு. அதில் நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன். பட் ஆனால் அதை வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ணலை. நான் உங்களுக்கு வந்து இந்த ஹீரோ ஜீரோ கால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஸ்டாக்கில் கிடைக்குதோ, ஸோ கரெக்டான லெவலில் கிடைக்கும்போது நான் அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே நான் போடுறேன். அதை நீங்கள் வந்து பை பண்ணி உங்களால் முடியும் அப்படின்னா, எஃப்என்டோவில் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு புரியுது எஃப்என்டோ என்ன அப்படின்றது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டைரெக்ட் ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எஃப்என்டோன்றது நம்மளை வந்து அழிக்கவும் செய்யும், இல்லை ஆற்றலும் செய்யும். ஸோ ரெண்டுமே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சு அதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதில் வந்து சஸ்டெயினே பண்ண முடியும். எஃப்என்டோவில் காசை விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த காசை சேர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். பட் ஆனால் நான் கொடுப்பேன். நான் நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஹீரோ ஜீரோ கால் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான். ஸோ நம்ம இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் பார்ப்போம். மெயினாக வந்து இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்து 14% விழுந்துச்சு. அதோட மோஸ்ட் 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா 60% கிட்ட விழுந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன ஒன்று நோட் பண்ணோம் அப்படின்னா, நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இப்போ பையிங்கில் தான் இருக்குது. நல்ல ஒரு பையிங் வேல்யூ தான். பட் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீங்கள் இது வந்து டிப்பானில் தான் வாங்க முடியும். அதாவது இப்போ ஒரு 600 ரூபா வருது, அப்போ ஒரு 10 ஸ்டாக் வாங்கணும். அப்புறம் 580 ரூபா வருது, அப்போ ஒரு 10 ஸ்டாக்கு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணவே முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இது ஏன் கீழே விழுந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் ஓவர் வியூவாக பார்ப்போம். நியூஜனில் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்து. அதாவது அரௌண்டு 60% கிட்ட வந்து டிக்ளைன்ட், அதாவது 9% கிட்ட வந்து இன்னைக்கு ஃபால் ஆச்சு. பட் ஆனால் 60% கிட்ட வந்து டிக்ளைன்ட் ஆயிருந்துச்சு. இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு. அதுக்கான மெயின் ரீசன் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நியூ லேபர் சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சிவ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் இதை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை. இந்த ஆனுவல் க்ரோத்தோ இல்லை வந்து குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத்தோ இந்த வாட்டி எங்களால் சரியாக காட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஏஐ பேஸ்டாக போகிறதுக்காக இவங்க வந்து அதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்தும் இவங்க ரெவென்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெப்ட் ஃப்ரீ கம்பெனிங்க. கடனே கிடையாது இவங்களுக்கு. வெறும் 0.03 அப்படின்றது தான் கடனாக வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரி பிவி, அப்புறம் பிஇ இண்டஸ்ட்ரி, ஸோ பிஇ ரேஷியோ, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 இது அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பை பண்ணலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து சந்திச்சிட்ருக்கு. அதனால் பேரிஷாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து இருந்த எல்லா டார்கெட்டையும் வந்து இதை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா டேவும் லோவில் தான் போய் சந்திச்சிட்ருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிப்பானில் தான் வாங்கணும். 600 வருது அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக், மறுபடியும் 580 வருதுன்னா ஒரு 10 ஸ்டாக், இந்த மாதிரி மட்டும்தான் வாங்கணும். மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மொத்த காசையும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இப்போதைக்கு. ஸோ இதோட டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து இதை சப்போர்ட் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா அடுத்த லெவல் மூவ் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கரெக்டாக அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆன 628 அப்படின்ற ரேஞ்சை வந்து இன்னைக்கு அதை ரீச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட்டும் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு லைனாக வந்து போட்டு வச்சுருக்காங்க செல்லிங்கில். இதுக்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் லெவல் வந்து இந்த இடத்துல தான் அதுக்கான ரீச்சிங் லெவலே இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 550 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லெவலில். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிப்பில் வாங்குங்க. ஸோ 600 வரும்போது ஒரு அமௌண்ட்டை வாங்குங்க. அடுத்தது வந்து
580, அப்புறம் வந்து 560. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கி 550 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா கீழே விழுதே ப்ரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ கடைசியில் எங்கே விழுந்து அதோட ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஜோதி லேப்ஸ், இந்த பென்னி ஸ்டாக்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அவங்களுக்கான இதுதான் இது. பென்னி ஸ்டாக்னா 50 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் இருக்காது. இந்த 250 ரூபா ரேஞ்சிலையும் நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த பென்னி ஸ்டாக் வந்து நான் ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். இந்த கம்பெனியை பார்த்தா தெரியும். ஸோ எப்பவுமே இவங்க வந்து ஒரு லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிவியை விட உங்களுக்கு வந்து இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குட் இதுன்னு சொல்லலாம். அதேமாரி டிவிடெண்ட் ஹீல்டு ஒரு 1.5% கிட்ட கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் ஹீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் இது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு செல்லிங் ப்ரெஷரை. ஸோ இதோட கரண்ட் சப்போர்ட்டில் வந்து இது வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை எடுத்து தான் இது வந்து ஆல் டைம் ஐயே ரீச் பண்ணுச்சு. ஸோ அதே ரேஞ்சில் தான் இப்போ வந்து கீழே விழுந்திருக்கு. அரவுண்ட் 23யோட சார்ட்டில் தான் இது வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ இதுக்கான இப்போ பையிங்கில் வந்து இது இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் 10 ஸ்டாக்காக வாங்கலாம். ஸோ சஜஸ்ட் பண்ணிட்டேன். வாங்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது டெக்னிக்கல் வியூவை பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருனா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, அப்படி இல்லைனா உங்களுக்கு புரிஞ்சு ஓகே இது ஏறிடும், ஏறலனாலும் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக நம்மளுக்கு லாபத்தில் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. அடுத்த ஸ்டாக்காக இந்த ஐடிசி வந்து ஒரு மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ வச்சிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் சொல்லியிருந்தேன். இது இங்கே இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு, 360 பிரேக் பண்ணிச்சு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஒரு 325 சம்திங் சொன்னேன் நான். ஸோ சேம் ரேஞ்சில் வந்து இப்போ வந்து விழுந்து இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அது வந்து மேனேஜ் பண்ணுதா இல்லை அதுக்கும் கீழே சஸ்டெயின் பண்ண போகுதா அப்படின்றது தெரியல. ஸோ இமிடியேட் சப்போர்ட்ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்றது இப்போ தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த ஸ்டாக்ஸ் ஏறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து அடுத்தடுத்த பையிங் வாங்கலாம். பட் ஆனால் இப்போலேருந்தே நீங்கள் இதை பை பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு தான். வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்லலாம் நிறைய வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. அதுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் நாளில் கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி F&O செக்மெண்ட்டில் வந்து ஹீரோ ஜீரோ கால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுவும் கம்பெனி பேஸ்டான ஹீரோ ஜீரோ கால் தான். நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ கம்பெனி பேஸ்ட்னா நம்மளுக்கு 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போட்ட காசு ஆவரேஜ் ஆகினா கூட நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கான சேஃப் அண்ட் சைடுக்காக தான் நம்ம F&Oவே கொடுக்குறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதில் கொடுப்பேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர். வர மக்களே.